நிரந்தரமாவே லீவுதான். ஊரெல்லாம் கடன் வாங்கி கடனுக்கே ஆக்கி போட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் இதுதான். அதுக்கும் வழி இல்லாம எப்படி குடும்பத்தை காப்பாத்த போறேன்னு எனக்கே புரியல. நம்பிக்கைதான் வாழ்க்கை, அதை இழந்துடாது. ராஜா, வாழ்க்கையில கஷ்டம் வரலாம், ஆனா கஷ்டமே வாழ்க்கை ஆயிட்டா எப்படி? எனக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல வாட்ச்மேனுக்கு ஆள் தேவைன்னு சொன்னாங்க. ஆனா அந்த வேலைக்கு நீங்க எப்படி சார்? உழைச்சு பழைக்கிறதுல என்னப்பா தப்பு இருக்கு? தம்பி, அந்த வேலை எனக்கு வாங்கி தர முடியுமா? நிச்சயம் சார், வாங்க. பாக்கியம், நான் சொன்னேன் இந்த வருஷம் காலேஜ்ல எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் வந்தான்னு. இந்த பையன் தான். அப்படிங்களா? இவரு எனக்கு ரொம்ப வேண்டியவரு. வணக்கங்க. ரொம்ப நல்லவரும் கூட. இருக்கட்டும். இப்போ குடும்பத்தோட வேலை எதுவும் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காரு. இருக்கட்டும். இருக்கக்கூடாது. வாழ்க்கையில நல்லவங்களுக்கு சோதனை வரத்தான் செய்யும். இருக்கட்டும். உங்க வீட்டுல வாட்ச்மேன் வேலைக்கு ஆள் தேவைன்னு கேள்விப்பட்டேன். அந்த வேலையை இவருக்கு கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும். நான் அவருக்கு வேலை கேட்கிறேன். அதுக்குத்தான் நானும் பதில் சொன்னேன். அவரு நம்ம வீட்டுல வாட்ச்மேனா இருக்கட்டும்னு சொன்னேன். உங்க பேர் என்ன? மாடசாமிங்க. மாடசாமி, நல்ல பேரு. உங்களை மாதிரி நாணயமான நல்ல ஆள் நமக்கும் தேவை. உடனே நாளைக்கு வேலைக்கு சேர்ந்துருங்க. சரிங்க. ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும். அப்ப நாங்க புறப்படும். இருக்கட்டும். புறப்படுறியா? படிப்பெல்லாம் முடிச்சிட்டியா? அப்பா ரொம்ப கேட்டதா சொல்லு. ஊருக்கு போனோம் லெட்டர் போயிட்டு கிளம்பு. ராஜா, நீங்க வாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். உங்க அப்பா ரொம்ப நல்லவருப்பா. அவர் பேர் கிடைப்பாங்க. உங்களை மாதிரி நினைச்சிட்டீங்களா? எப்படி அது? ஒரு வாரம் பொறுத்துக்கோ, நான் ஊருக்கு போய் எங்க அப்பாவை பொண்ணு பார்க்க அனுப்பியிருக்கேன். உங்க அப்பா பணக்காரர் தானே? பெரிய பணக்காரர் தான். ஏன் அடற? உங்க தாதிக்கு ஏத்த மாதிரி ஒரு பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாருன்னா என் பாடு கஷ்டம்தான். திடீர்னு ஏழையா போயிடுவேன். எங்க அப்பா வாங்கி கொடுத்த பேண்ட் சட்டை எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு வெறும் சட்டியோட உன் வீட்டு கதவை டக்குன்னு தட்டுவேன். நீங்க பேண்ட் ஷர்ட் இல்லாம எப்படி இருப்பீங்கன்னு கற்பனை பண்ணி பார்த்தேன். ஐயோ ஐயோ, இன்னைக்கு பார்த்து வெறும் பேண்ட் சட்டையோட வந்திருக்கேன். ஏன் அப்படி பாக்குறீங்க? உனக்கு மட்டும் தான் கற்பனை பண்ணி பார்க்க முடியும்னு எவன் சொன்னது? அப்படி பார்க்காதீங்க. பாப்பேன். சரி, நான் வரட்டுமா? ஊருக்கு போறவன பெருங்கையோட அனுப்புனா எப்படி? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஆசைப்பட்டு கேட்டுட்டேன். என் மேல நம்பிக்கை இல்லாம மறுக்கிற இந்த பாவம்லாம் உனக்குதான். நான் 5 நிமிஷத்துலயே உங்க மனைவி ஆயிட்டேன். என்ன மறந்துட மாட்டீங்களா? இல்லாம ஒரு வாழ்க்கையா? நம்பி ஒரு பெரிய திட்டமே வச்சிருக்கேன். நீ
நீதாண்டா எனக்கு உதவி பண்ணணும். பாக்கியம், பாக்கியம், வந்துட்டேங்க. என்னங்க? காலையில 3 மணிக்கு முக்கியமான வேலை இருக்கு. எழுப்பிடு. எழுப்புறேன், நீங்க தூங்குங்க. மறந்துட மாட்டியா? எழுப்புறேன்னு சொல்லிட்டேன்ல. அதுக்கு இல்ல, மறந்துட்டேன்னா ஒரே அடியா தூங்கிடுவேன். வேகமா போலீஸா? நான் சதாசிவன் செட்டியார் பேசுறேன். ஆமா, செட்டியார் தான். முதலாளி, முதலாளி, முதலாளி! ஐயோ, சக்சஸ்டா? ஐயோ, நீ நல்லா இருப்பியா? உனக்கு வேலை கொடுத்ததுக்காகவா என் புருஷனை கொண்டுட்டேன்? இந்த கொலை நான் செய்யலம்மா, என்ன நம்புங்கம்மா. அம்மா, நான் நிரபராதி. இந்த கொலை நான் செய்யலம்மா. அம்மா, அம்மா, என்ன நம்புங்கம்மா. கொலை, வைரங்கள் கொள்ளை. உனக்கு எப்படி தெரியும்? பேப்பர்ல போட்டுக்கானே. எங்க? இதோ பாருங்க. இந்த ஆளை பார்த்தா கொலைகார மாதிரியா தெரியுது. எனக்கு என்னமோ டவுட்டுங்க, சம்திங் ராங்குங்க. சந்தேகம் உங்களுக்கு இங்கிலீஷ்லயா வருது? எஸ்ங்க. அடிச்சு பல்ல ஊத்துருவேன். படகு இருந்தேன். நெஞ்சை உருக்கும் தகவல். கொலை, கொள்ளை, வாட்ச்மேன் கைது. பிரபல நகை வியாபாரியான சதாசிவம் செட்டியார் நேற்று நள்ளிரவில் குத்தி கொல்லப்பட்டார். ஆமா, ஆள் அவுட். ஆத்மா சாந்தி அடை. நேற்று நள்ளிரவில் செட்டியார் தூங்கும் நேரத்தில் வீட்டிற்குள் புகுந்த மாடசாமி கொள்ளையடிக்க முயன்றார். திடீரென செட்டியார் விழித்துக் கொண்டதால் ஏற்பட்ட கைகலப்பை அடுத்து செட்டியாரை வாட்ச்மேன் மாடசாமி கத்தியால் குத்தினார். ஆமா, புயல் கரகடந்து திசை மாறி அடிக்குது பாத்தியா?
கொலை செய்து கொள்ளையடிக்க முயற்சித்ததாக வாட்ச்மேன் மாடசாமி கைது செய்யப்பட்டதை அறிந்து அவர் மனைவி லட்சுமி மாரடைப்பால் இறந்தாள். இருந்து என்னத்தை கண்டா, செத்து தொலையிட்டோம், ஜனத்தொகை குறையும். மாடசாமியை கைது செய்த போலீசார் மேற்கொண்டு புலன் விசாரணை செய்து வருகிறார்கள். இனி என்னத்தை விசாரிக்க, அதான் முடிச்சு போச்சே. ஆமா, நம்ம தலை தப்பிச்சது. ஆமா, உன்னை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. உன்னை விஸ்கியில குளிக்க வச்சு பிராந்தியில நீச்சல் அடிக்க வைக்கிறேன் பாரு. படி. என்ன மனுஷ வாழ்க்கை, மரியாதையா வாழ்ந்த குடும்பம். புருஷனை கொலகாரன்னு சொன்னதும் அந்த அம்மாளுக்கு நெஞ்சு தாங்கலப்பா. மாடசாமி அப்படி பண்ணக்கூடிய ஆள் இல்லப்பா. மனுஷன் தானே, யோகியனாத்தான் இருந்தான். ஏதோ வறுமையில புத்திய செதற வச்சுட்டான்பா. யோ, என் மகனுக்கு தான் சின்ன வயசு, அவன் தான் காதல் அது இதுன்னு உளறானா, நீ அறிவு கிட்டத்தனமா பேசினிய. இப்படி ஒரு சம்பந்தம் தேவையா ஐயா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்குதான். நான் என்ன நினைக்கிறேன்னா, என் வம்சத்துக்கு ஒரே ஒரு பிள்ளையை பெற்று வச்சிருக்கேன், நல்ல இடம் பார்த்து சம்பந்தம் பண்ண பாத்திய. அடிக்கிற பிள்ளை இப்படி பட்டி கிடக்கலாமா? என்னப்பா பணம், போகும்போது அள்ளிக்கிட்டா போறோம். ஏதோ ஏழைக்கு ஏழை இறக்கம் காட்ட வேண்டியதுதான். வா, நீ முதல்ல சாப்பிட வாப்பா. ஏன் தயங்குற? சின்ன உதவி. என்ன வேணும்? காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட 50 ரூபாய் குறையுது, ஒரு வாரத்தில் திருப்பி தந்துடுறேன். இந்தா, கொண்டு போய் கட்டிட்டு ஒழுங்கா படி. போ. ஆமா, செட்டியா இந்த கொலையை நான் செய்யலம்மா, என்ன நம்புங்கம்மா. அம்மா, நான் நிரபராதி, இந்த கொலையை நான் செய்யலம்மா. அம்மா